ரகசிய வருகைக்கு நாள் பார்க்கிற நாள் குறிக்கிற கிறிஸ்துவ ஜோசியர்கள் அநேகர் இருக்காங்க. ஆனா பிதா தவிர குமாரனுக்கு கூட இயேசுடைய வருகை தெரியாது. இயேசு நாளைக்கு வராரு, அடுத்த மாசம் வராருன்னா இன்னைக்கு ஃபுல்லா உபவாசம் இருந்துருவோம். நம்ம ஆண்டவரே நான் செய்த பாவம், செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம், செய்ய போற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, உபவாசம் இருந்து நம்மளை நாமே சுத்திகரித்துருவோம். சரிங்களா? எப்பவுமே அப்படி இருக்கணும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்ப எக்ஸாம் வச்சாலும் கவலைப்பட மாட்டான். ஆனா படிக்காதவங்க அடுத்த மாதம் எக்ஸாம் வச்சாலே கவலைப்படுவாங்க. ஒண்ணுமே படிக்கல, புக்கே திறக்க மாட்டாங்களே, வேதத்தை திறக்க மாட்டாங்களே. வேதத்தை திறந்தா தானே உள்ள சத்தியம் என்ன இருக்குன்னு தெரியும். வேதத்தை திறக்கணும், படிக்கணும். சரிங்களா? விதைச்சா தான் அறுக்க முடியும். ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் ஏ, இன்னொருத்தன் பி, இன்னொருத்தன் சி. ஏ என்ன பண்றான், அவனுடைய கவர்மெண்ட் ஜாப் வேலை என்ன, குழியை தோண்டிட்டே போறான். பி அவன் 1000 குழி தோண்டணும், ஒரு நாளைக்கு 1000 குழி தோண்டிட்டான். பியோட வேலை என்னன்னா விதைக்கணும், அவன் விதைச்சுக்கிட்டே போகணும். சியோட வேலை என்னன்னா மூடிட்டு போகணும். இதுதான். ஒரு நாள் பி வரல, ஏ அப்படி 1000 குழி தோண்டிட்டு போயிட்டான். பி வராததுனால சி என்ன பண்ணா, விதைய போடாம மண்ணை மூடிட்டு போயிட்டான். மற்ற எல்லா இடத்துலையும் செடி வருது, அந்த இடத்துல செடி வரல. ஏன்? விதை போடல, படிக்கிற நேரத்தில் படிக்கல, சம்பாதிக்கிற நேரத்தில் சம்பாதிக்கல, குடும்பத்தை பாதுகாக்கிற நேரத்தில் பாதுகாக்கல, வாழ வேண்டிய நேரத்தில் வாழணும், விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்க